அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரை குறிப்பிடாமல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தலைவராக தன்னால் தொடர முடியாது என்றும், ஆனால் தான் இங்கு இருந்து செல்லும் போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் அண்ணாமலை பெயரை குறிப்பிடாமல் பதிலடி தந்துள்ளார். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் உடன்பிறப்புகளின் உழைப்பு என்னும் அடித்தளத்தில் இன்றளவும் வலிமையாக திகழ்வதாகவும், ஆனால் எதிரிகளின் கண்களை அது உறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதியின் சிந்தனையிலும் செயலிலும் உருவான கற்கோட்டையான அறிவாலயத்தில் இருந்து செங்கலை உருவலாம் என கனவு காண்பவர்கள் தரையில் விழுந்து தலையில் அடிபட்டவின் கனவு கலைந்து விழித்துக் கொள்ளலாமே தவிர அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்பதுதான் திமுகவின் பெருமைமிக்க வரலாறு என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் மனதில் செல்வாக்கு பெற்றுள்ள இயக்கமான திமுக அதன் கொள்கை கூட்டணியுடன் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி முத்திரை பதிப்பதை தடுக்க முடியாது என அரசியல் எதிரிகளுக்கு நன்றாக தெரியும் என்றும், அதனால் தான் கள்ள கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என கெட்டப் போட்டு எதிர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாளுக்கு நாள் திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டே வருவதாகவும், வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சியில் அமரும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் திமுகவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிர்வாக மாற்றம் ஏன் என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டே உள்ளதால் அதற்கேற்ப களப்பணிகள் அமைந்திடும் வகையில் திமுகவில் புதிதாக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், 200 தொகுதிகள் இலக்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் களத்திற்கேற்ற வியூகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வெற்றி பாதையில் பயணிப்பதற்காக எந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இது களையெடுப்பு அல்ல, கட்டுமான சீரமைப்பே எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு விளக்கமளித்துள்ளார். இந்த நிலையில் புதிய பொறுப்பாளர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.